தமிழ்நாடு அரசியல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. டிவிகே உடைய பொதுக்குழு நடந்து முடிஞ்சிருக்கு. நெறைய பரபரப்பான தீர்மானங்கள் நிறைவேத்தியிருக்காங்க. அது தொடர்பான முழுமையான விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வே டூ நியூஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஆப்புக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக நம்ம வைக்கக்கூடிய தொடர்ச்சியான ஒரு கோரிக்கை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. பெரிய மகிழ்ச்சி. நன்றி. தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. வணக்கம். வணக்கம். கோவையில் நடந்த அந்த வன்கொடுமை சம்பவம் தமிழ்நாட்டையே வந்து உலுக்கி போட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 3 பேரை வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க அப்படியான விஷயங்கள்லாம் நம்ம நேற்றே பேசியிருந்தோம். இப்பொழுது என்ன பண்ணுறாங்க, என்ன சமூக வலைதளங்களில் ஒரு சில ஆட்கள் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விக்டிம் பிளேம் பண்ணுவாங்கல்ல, பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளி அப்படின்ற அளவுக்கு கொண்டு போவாங்களே. ஸோ அந்த விஷயங்கள் சமூக வலைதளங்களில் சில பத்திரிகையாளர்களும் பண்ணுறாங்க, பத்திரிகையாளர் போர்வையில் சிலரும் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். எப்படி பார்க்குறீங்க? அந்த பெண் ஏன் அங்கே போச்சு அப்படின்ற அந்த கேள்வி எப்படி பார்க்குறீங்க? அதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி நேச்சுரலாக ஒரு விக்டிம் பிளேமிங்கும் நடக்க ஆரம்பிக்கும். சைடில் பார்த்தோன்னா விக்டிம் பிளேமிங்கும் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. ஒரு ரியாக்ஷன் அந்த சைட்லேருந்து வர ஆரம்பிக்கும். சம்பவம் நடந்தோடனே கொஞ்சம் குவைட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு வெளியே வந்து விக்டிம் பிளேமிங்கில் ஈடுபட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க போட்ட ட்ரெஸ் இப்படி இருந்தது, அந்த டைமில் அவங்களுக்கு என்ன வேலை, கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, இந்த கிரிமினல்ஸுக்கு அங்கே என்ன வேலை, அவங்க செஞ்ச செயலை செய்ய வேண்டிய தேவை என்ன, அருவாளோட சுற்ற வேண்டிய தேவை என்ன, இதெல்லாம் தாண்டி நீ ஏன் அங்கே போன, இருட்டான இடத்துல உனக்கு என்ன வேலை, இதெல்லாம் நான் சும்மா சொல்ல, கேட்குறாங்க. அதெல்லாம் அந்த இருட்டில் உங்களுக்கு என்ன வேலை, மறைவான இடத்துல என்ன வேலை, அம்மா அப்பா உங்களை காலேஜுக்கு அனுப்புனாங்களா, இதெல்லாம் ரைட்டு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பவும் ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அந்த இஷ்யூவை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும். அதில் கோரான பிரச்சனை என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். பொலிட்டிக்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். எது நடந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த இஷ்யூவோட மையம் என்ன, கோர் என்ன, நம்ம எதை பிரைமரியாக அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த தெளிவு அரசியல்வாதிகளுக்கும் தேவை, பத்திரிகையாளர்களுக்கும் தேவை, இன்ஃப்ளூயன்சராக வீடியோவில் பேசுகிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் தேவை. அந்த புரிதல் நிறைய நேரத்தில் இருக்கிறது இல்லை. இப்போ இந்த மாதிரியான நாட்கள் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அரசை காப்பாற்றணும், இங்கே நிர்வாகத்துலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது, அந்த 2 தனிநபர்கள் மேலே தான் பிரச்சனை அப்படின்னு அவங்க மேலே எல்லா பழியும் போடணுன்றதுக்காக ஒரு குரூப் அந்த மாதிரி பேசுவாங்க, அரசை காப்பாற்றணும்னு. ஆமாம், இந்த குரூப் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் முற்போக்காளர்களாக இருப்பாங்க, திமுக ஆட்சியில் பிற்போக்குவாதிகளாக மாறிடுவாங்க. இந்த குரூப்பை பற்றி நம்ம பேச வேண்டாம், அது வேஸ்ட். ஆனால் சில நியாயமான ஆட்கள் ஒரு விஷயத்தை நியாயமாக பார்க்கணுன்ற எண்ணம் இருந்தாலும் அவங்களுக்குமே ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா கோர் இஷ்யூ என்ன, எதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி அதை நம்ம அணுகணும் அப்படின்றதுல சில நேரங்களில் சிக்கல் ஏற்படுது. இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா இதில் கோர் இஷ்யூ, அங்கே ஒரு பெரிய கிரைம் நடந்திருக்கு இல்லையா, இது ஒரு பெரிய ஒரு கிரைம் தான். ஸோ அங்கேருந்து தான் இதை ஆரம்பிக்கணும். இதை நீங்கள் இண்டிவிஜுவல்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. இது ஒரு சோஷியல் இஷ்யூ தான். இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுன்னா இது ஒரு சோஷியல் இஷ்யூ. ஸோ அந்த ஏரியாவிலேருந்து இதை ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அது இல்லாமல் இண்டிவிஜுவல்லேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா சிக்கல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சின்ன வயசில் ஸ்கூல் கட்டடிச்சு தியேட்டருக்கு போயிருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் போவாங்க. இப்போ லெட்ஸே ஸ்கூல் கட்டடிச்சு தியேட்டருக்கு போகும்போது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு வச்சுப்போம், ஏதோ கத்தி எடுத்து ஏதோ குத்தி பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போம். அப்போ இங்கே எதை நீங்கள் அட்ரஸ் பண்ணுவீங்க? தம்பி, இதனால தான் சொல்கிறது நீ ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றது முக்கியமான பிரச்சனையா, இல்லை ஒருத்தன் கத்தி எடுத்து என்னை குத்திட்டான்றது பெரிய பிரச்சனையா? அதை ஸோ அந்த புரிதல், அந்த மெச்சூரிட்டி வேணும். இங்கேயும் அதே தான். இப்போ ஸ்கூல் கட்டடிக்க கூடாதுன்றதை நீங்கள் என்னைக்கு வேணாலும் சொல்லலாம், நார்மலாக நீங்கள் எப்போ வேணாலும் அட்வைஸ் பண்ணிக்கலாம். அது வேற ஒரு ஆங்கிள், அது என்ன சார்ந்த விஷயம், இல்லாட்டி என் ஃபேமிலியை சார்ந்த ஒரு விஷயம். பட் ஒருத்தன் கத்தி எடுத்து ஒரு சின்ன பையனை குத்துறான்றது அது சாதாரண விஷயம் கிடையாது, அது சொசைட்டி சார்ந்த விஷயம். ஸோ நம்ம எல்லாமே இன்னைக்கு வீடியோஸ்லாம் பண்ணுறோம்னா முதல்ல அந்த ஆங்கிள்லேருந்து நம்ம இஷ்யூவை அப்ரோச் பண்ணணும், சோஷியல் ஆங்கிள்லேருந்து இஷ்யூவை அப்ரோச் பண்ணணும். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு மாற்றணும். அதுக்கப்புறம் நீங்கள் அறிவுரை சொல்கிறது, இருட்டு நேரத்தில் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், இருட்டு நேரங்களில் தனியாக இருக்கிறது கரெக்டா, இல்லை காலேஜ் படிக்கும்போது ஒரு பாய் ஃப்ரெண்டோட இருக்கிறது கரெக்டாக தப்பா, இதெல்லாம் நீங்கள் அப்புறம் அட்ரஸ் பண்ணலாம். அது நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 2 கப்புள் ப்ரைவேட் ஆகல என்ன தப்புமா, சிலவன் இல்லை அதெல்லாம் கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படி இருக்கணுமா, அதெல்லாம் செகண்டரி. அந்த டிஸ்கஷனுக்குலாம் போக வேண்டாம். இங்கே ப்ரைமரியான ஃபோக்கஸ் இஷ்யூ என்னன்னா, கத்தி எடுத்து ஒருத்தன் குத்திருக்கான்,
குத்தி அப்புறம் அந்த பெண்ணை வந்து விருப்பத்தை மீறி அந்த பெண்ணை அபியூஸ் பண்ணியிருக்கான். இதுதான் இங்க இஷ்யூ. அது கரெக்டா தப்பா? தப்புன்னா அதை சொல்லு. அதை விட்டுட்டு இதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. அதுதான் கோர் இஷ்யூ. அதை சுத்தி நிறைய பெரிஃபரி இருக்கும், வேற வேற லேயர்ஸ் நிறைய இருக்கும், அதுல ஏகப்பட்ட டிபேட்ஸ்லாம் இருக்கலாம், அது செகண்டரி. ஸோ அதனால இங்க ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. படிக்க தான் நாங்கள் அனுப்புனாங்க, படிக்க அனுப்பின இடத்துல அது என்ன வேலை, அப்படி போனா இப்படிதான் ஆகும், அப்புறம் நைட் அங்கே போயிட்டு அப்புறம் இங்கே இப்படி வந்து கேட்குறீங்க, இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படியே பேசுறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு புரிதல் வேணும். இன்னொன்று சொல்றாங்க, அந்த இருட்டில் அங்கே போனால் அந்த மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அங்கேயே நீங்கள் போறீங்க அப்படின்னு. ஸோ தமிழ்நாட்டில் சில ஏரியாக்கள்லாம் வந்து இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்கன்னா என்னன்னு தெரியல. அது காவல்துறை இன்னும் அழகாக சொல்லிடலாம், இந்த ஏரியாக்கள்லாம் வந்து இப்படியான ஆட்கள் இருக்காங்க, அபிஷியல் அஃபெண்டர்ஸ்லாம் இருப்பாங்க, ஸோ இந்த இடத்துக்குலாம் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு காவல்துறை எதனா முன்கூட்டியே அறிவிச்சிட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல. நம்ம சொசைட்டியில் எதுக்கு முதல்ல ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கணும்? சோஷியல் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கணும். அதில் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் எதுக்கு இருக்காங்க? உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி இடத்துலலாம் இருப்பாங்கன்னு தெரியுது, அப்புறம் ஏன் அலோவ் பண்றீங்க? அதுக்கேற்ற மாதிரி மதுபானங்களோட அவைலபிலிட்டி இந்த விஷயம்லாம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, ஏன் அலோவ் பண்றீங்க? அப்ப இங்க இஷ்யூ வந்து என்னன்னா ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்றதான் இஷ்யூ. ஒருத்தன் விவரம் தெரியாம அங்க போயிட்டான்றது அது ஒரு தப்பு தான், ஆனா அது கோர் இஷ்யூ கிடையாது. ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் ஏன் முதல்ல இருக்கான்? ஒருத்தனை அருவாள் எடுத்து குத்துறதுக்கும் ஒரு பெண்ணை அபியூஸ் பண்றதுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுக்கான ஆட்கள் ஏன் இருக்காங்க? அந்த மாதிரியான மோசமான ஆட்களுக்கு சொசைட்டில என்ன வேலை? அப்படி இருக்காங்கன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணணும்? ஸோ அவங்க இன்னைக்கு ரொம்ப தைரியமா எம்பவர் ஆகி போறாங்க. இன்னைக்கு காலைல ஒரு நியூஸ் பார்க்குறேன், செவிலியர் ஒருத்தங்க வந்து ரோட்ல போகும்போது அருவாள் எடுத்து வெட்டி செயினை ஸ்நாச் பண்ணிட்டு போறான் ஒருத்தன். அப்படி அந்த நியூஸ் பார்க்குறேன் நான் இன்னைக்கு. இப்போ நம்ம நார்மலாக என்ன பார்ப்போம், செயினை ஸ்நாச் பண்ணிட்டு போவாங்கன்னு, அருவாள் எடுத்து வெட்டி செயினை ஸ்நாச் பண்ணுறான். ஸோ அவன் செயினை ஸ்நாச் பண்ண முயற்சி பண்ணியிருக்கான், அந்த பெண் ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து அருவாள் எடுத்து வெட்டி ஸ்நாச் பண்ணிட்டு போகிறான். ஃபேஸில் ஒரு கட்டு, அந்த அம்மா பெரிய ஒரு அந்த பேண்டேஜ்லாம் போட்டு மூடி வச்சிருக்காங்க ஃபேஸை. என்ன நடந்துட்டு இருக்கு இப்போ? ஸோ இங்கே சேஃப்டி யாருக்கு இருக்கு? தைரியமாக கையில் அருவாள் வச்சிருக்கவன்லாம் பார்த்தோம்னா அவன் பாட்டுக்கு ஃப்ரீயாக செயல்பட்டு இருக்கான். ஸோ இதுதான் இங்கே கோர் இஷ்யூ. ஏன் இங்கே சேஃப்டி இல்லை? ஏன் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க? ஏன் இந்த மாதிரி ஆட்கள் தைரியமாக சுற்றிட்டு இருக்கான்? இதுதான் இஷ்யூ. அதை தாண்டி நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற அட்வைஸ்லாம் ஜென்ரலாக கொடுக்கலாம், இந்த மாரல் அட்வைஸ். ஆமாம், நீங்கள் ஃப்ரீயாக எப்போ வேணாலும் கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம், 1 வீக் முன்னாடி கூட நீங்கள் கொடுக்கலாம். கப்புள்ஸ்லாம் ரொம்ப கவனமாக இருங்க, இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தப்பாக பண்ணீங்கன்னா இப்படிலாம் நடந்துடும். இதெல்லாம் நீங்கள் நார்மலாக உங்களோட அட்வைஸ், சொசைட்டி சார்ந்த உங்களோட பார்வையெல்லாம் தாராளமாக கொடுங்க. ஆனால் ஒரு இஷ்யூ நடக்கும்போது அந்த இஷ்யூவோட கோர் என்ன, பிரச்சனை என்னன்றதை உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும். இங்கே பிரச்சனை என்ன அப்படின்றத ஷார்ப்பாக புரிஞ்சுக்கணும். ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு ஏன்டா ரோட்டுக்கு போகணும்னு கேட்க மாட்டோம்ல, கண்டிப்பாக அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இங்கே பிரச்சனை இதுதான். அதுக்கப்புறம் ரைட், நீ செகண்டரி லேயர், தேர்ட் லேயர்லாம் அதெல்லாம் பார்க்குறவனே நார்மலாக புரிஞ்சுப்பான். நீ அங்கெல்லாம் போய் சொல்லணும்னே அவசியம் இல்லை, சாதாரண பொதுமக்களுக்கே அது புரியும். இன்ஃபேக்ட் அந்த 2 பேருக்குமே கூட அது தெரியும், அந்த இடத்துல ஏதோ மிஸ்கால்குலேட் பண்ணியிருக்காங்க அவங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் சொல்கிறாரு, 100 காவல்துறை வந்து அங்கே தேடினாங்க, தேடியும் கிட்டத்தட்ட 4.25 மணி நேரம் அந்த மாணவியை கண்டுபிடிக்க முடியல. அந்த மாணவியா வராங்க, ஓடி வராங்க, என்னை காப்பாத்துங்கன்னு. அந்த குற்றவாளிகள் அந்த மாணவியை ரிலீஸ் பண்றாங்க. அப்புறம் அந்த மாணவி ஓடி வராங்க. அப்பொழுதுதான் காவல்துறை அந்த மாணவி அங்கே இருக்காங்க அப்படின்றத அட்ரஸ் பண்றாங்க, மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. ஸோ இதில் நம்ம காவல்துறை நடவடிக்கையும் பார்க்க வேண்டியது இருக்கு, காவல்துறையும் சரியாக இதை அணுகலை அப்படின்றதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூலையுமே அப்படிதான் இருந்துச்சு. எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆச்சு, அதன் பிறகு நிறைய இஷ்யூ நடந்தது. முதல்ல அந்த குற்றவாளி பிடிச்சேன்னு சொன்னாங்க, அப்புறம் ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னாங்க, அதன் பிறகு அதை ட்ராக் பண்ணி அவனை பிடிச்சான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படி எப்படி பார்க்குறீங்க, இந்த காவல்துறை நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? நாம் இதையுமே நம்ம வைடராக பார்ப்போம். இப்போ ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியை பற்றி பரவலாக இருக்கக்கூடிய பார்வை என்ன? அது ஒரு டேஞ்சர் ஜோன், அங்கே போனால் சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதான் பரவலாக இருக்கக்கூடிய பார்வை. ஏன் அதை டேஞ்சர் ஜோன்னு சொல்கிறாங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா, யாராவது அங்கே போயிருப்பாங்க, அடிதடி நடந்திருக்கும், செயினை ஸ்நாச் பண்ணியிருப்பாங்க, மொபைல் ஃபோனை திருடியிருப்பாங்க, இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கும். மேபி பெரிய சம்பவம் கூட நடந்திருக்கலாம், நமக்கு தெரியல. ஸோ இப்போ ஒரு பகுதியை டேஞ்சர் ஏரியான்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கும், சில விஷயங்கள் அங்கே நடந்திருக்கும். அந்த வகையில் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பகுதி இருக்குது, இருட்டாக இருக்குது, புதர்கள்லாம் நிறையா இருக்குது, மரங்கள்லாம் இருக்குது. ஸோ அங்கே கிரைம் நடப்பதற்கான ஒரு சூழல் இருக்குது, நிறைய நடக்கவும் செஞ்சிருக்கும். ஸோ அதனால அதை டேஞ்சர் ஜோன்னு அதை சொல்றாங்க.
என்னோட கேள்வி என்னன்னா, அப்ப தெரியுது ஒரு டேஞ்சரான ஏரியான்னு உங்களுக்கு தெரியுது, ஏன் அது டேஞ்சரான ஒரு ஏரியாவா இருக்கு அலோவ் பண்றீங்க? கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஏன் ஒரு டேஞ்சர் ஜோன் இருக்கணும்? சோ அது ஒரு டேஞ்சரான ஏரியாவை அங்க அலோவ் பண்ணி, அப்படி ஒரு இடமே இருக்கக்கூடாதுல்ல. முதல்ல டேஞ்சர் ஜோன் ஒரு ஏரியாவே இருக்கக்கூடாது, அதை அலோவ் பண்ணதே தப்புன்னு நான் பாக்குறேன். அதை சரி பண்ணிருக்கணும். அப்ப நீங்க அதுக்கு தேவையான லைட் ஃபெசிலிட்டிஸ் அங்க நீங்க உருவாக்கி இருக்கணும். அது டேஞ்சரான ஏரியாவா இருக்குன்னா சில சூழல் அங்க இருக்கு, நான் சொன்ன மாதிரி புதர்கள் நிறைய இருக்கு, இதெல்லாம் இருக்கிறதால கிரைம் நடக்கிறதுக்கான ஒரு சூழல் அங்க இருக்கு. அப்ப அதெல்லாம் நீங்க சரி பண்ணி கிளீன் ஆக்கிருக்கணும் அந்த ஏரியாவை. அப்ப அன்வான்ட் எலிமெண்ட்ஸ்லாம் அங்க பதுங்கி இருக்க முடியாது, மதுபானங்களை குடிக்கிறதுக்கு ஒதுங்க முடியாது, தேவையில்லாத சில்லற வேலை பார்க்கறதுக்கு ஒதுங்க முடியாது, திருட்டுத்தனம் பண்ணிட்டு அங்க ஒளிறதுக்கு பதுங்க முடியாது. ஸோ அப்ப நீங்க அந்த ஏரியாவை கிளியர் பண்ணிருக்கலாமே, எதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஏரியாவை அலோவ் பண்ணி வச்சிருக்கீங்க? கோயம்புத்தூருக்குள்ள ஒரு டேஞ்சர் ஜோனுக்கு என்ன வேலை? அதை நீங்க அங்க இருக்கவே விடக்கூடாது. அன்பார்ச்சுனேட்லி அதை அலோவ் பண்றாங்க, விவரம் தெரியாம அங்க 2 பேர் போய் மாட்டிக்கிட்டாங்க, இந்த விஷயம் நடக்குது. ஸோ இங்க முக்கியமான கேள்வி என்னன்னா, நம்ம சொசைட்டி நோக்கி நம்ம கேட்கணும், ஏன் இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ்லாம் இன்னும் இருக்காங்க, அவங்கள ஏன் நம்ம இன்னும் ஃப்ரீயா ஆப்ரேட் ஆக அலோவ் பண்ணிட்டு இருக்கோம்? இவங்க 3 பேரும் ஒன்றும் யோகியன கிடையாது, ஏற்கனவே அவனுங்க மேல நிறைய வழக்கெல்லாம் இருக்கு, கொலை வழக்கெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருந்தும் அவனுங்க ஃப்ரீயா ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. காவல்துறை மானிட்டர் பண்ணல, ஏதோ ஒன்று அவனுக்கு தைரியம் இருக்கு, அவனுக்கு எங்க போறான், எங்க அவன் கான்ஃபிடென்ட்டா இருக்கானே. அப்போ அவனுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் எங்க இருந்து வந்தது? இப்போ இந்த மாதிரியான குற்ற வழக்குகள் அதிகமாக இருக்கும்பொழுது வேலை செய்ய முடியாது, எங்கேயும் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க, பெரிய பிசினஸ்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அடிக்கடி ஜெயிலுக்கு போகணும், வரணும், கையெழுத்து போகணும், இப்படியான விஷயம் இருக்கும். இவங்களுக்கான ரெவென்யூ சோர்ஸ் என்ன? ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்படியான குற்றச்சம்பவங்கள் ஈடுபடக்கூடியவங்க வெளியே வராங்க, நிறைய கேஸ் இருக்கு, அபிச்சுவல் அஃபெண்டரா இருக்காங்க, இவங்களுக்கான ரெவென்யூ சோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்ப குற்றச்சம்பவங்கள் ஈடுபடுறது, போறாங்கன்னா வழிப்பறி பண்றது, ராபரி பண்றது, கொள்ளையில திரும்ப கூலிப்படியா செய்ய ஈடுபடுறது. ஸோ அபிச்சுவல் அஃபெண்டருக்கு வெளியே வந்தா ரெவென்யூ சோர்ஸ் கிடையாது, திரும்ப என்ன பண்றான் அப்படின்னா அவன் திரும்ப கிரைம்ல தான் ஈடுபடுறான். அப்படி திரும்ப அவன் கிரைம்ல தான் ஈடுபடுவான்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். எனக்கு தெரிஞ்ச விஷயம் காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியும். அப்போ காவல்துறை என்ன பண்ணிருக்கணும்? மானிட்டர் பண்ணிருக்கணும். 3 பேர் எங்க போறான், என்ன வரான், அவனை வந்து கையெழுத்து போட சொல்லிருக்கணும். ஏய், நீ இந்த ஜோனுக்குள்ள நீ தாண்டக்கூடாது, இங்கதான் இருக்கணும் அப்படின்றத காவல்துறை மானிட்டர் பண்ணிருக்கணும்ல. மிஸ் பண்ணிட்டாங்கல்ல அது காவல்துறை. ஸோ இது ஒரு விஷயம். தமிழ்நாடு முழுக்க இன்னும் எத்தனை இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியலையே. நாளைக்கு ஒரு சம்பவம் நடக்கும்போது தான் நம்ம அதை பத்தி பேச போறோம். கரெக்ட். அது வரைக்கும் எத்தனை ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் வந்து சுத்திக்கிட்டு இருக்குன்னு தெரியல. கரெக்ட். ஸோ அதனால இந்த மாதிரியான நாட்கள் ஃப்ரீயா நடமாடுறதுக்கு, சுற்றுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான டேஞ்சர் ஜோன்ஸும் இருக்கக்கூடாது. அந்த பகுதிக்கு போகக்கூடாதுங்க. அது கொஞ்சம் மோசமான ஏரியாங்க. மோசமான ஏரியா இருக்கக்கூடாது. இது என்ன மோசமான ஏரியா? அப்படி மோசமான ஏரியான்னு ஒன்று இருக்கக்கூடாது. எல்லா ஏரியாவும் சேஃபான ஏரியாவாக தான் இருக்கணும். அப்படி மோசமான ஏரியாவாக ஒன்று இருக்குன்னா அங்கே மோசமான ஆட்கள் இருக்காங்க, அவனை தூக்கணும். அவனை தூக்கியாச்சுன்னா அந்த ஏரியா கிளியர் ஆயிரும். எதுக்கு மோசமான ஆட்களுக்குலாம் ஒரு சேஃப் ஹெவனை கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க அவன் பதுங்கி ஒளிஞ்சிருக்கிறதுக்கு? அப்படியான ஏரியாஸை கொடுக்காதீங்க. இப்போ ஒரு மோசமான ஏரியால ஒருத்தன் பதுங்குறான்னா அதுக்கு சில அந்த ஏரியா அவனுக்கு சூட்டபிளா இருக்குல்ல, சில விஷயங்கள் அங்கே இருக்கு, அவனுக்கு ஏற்ற விஷயங்கள் இருக்கு, அதை ஃபுல்லாக அகற்றுங்க. அவனுக்கு அந்த மோசமானவனுக்கு அங்கே ஒரு பாதுகாப்பு இருக்குல்ல, அதை ஃபுல்லாக நீக்கிருங்க. அப்போ அவன் அங்கே போக மாட்டான், ஒதுங்க மாட்டான். அதுக்கப்புறம் சாதாரண மக்கள் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். இவனை பார்த்து நம்ம பயந்து உட்காந்துருக்கணுமா? திருடங்களை பார்த்து. இப்போ நம்ம முதலமைச்சர் பொறுப்பேற்கிறாங்கல்ல, அவங்க எலெக்ஷன்ல என்ன சொல்றாங்க? எல்லாருக்கும் பாதுகாப்பு, தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஒன்றும் ஒரு வரையறைக்குள்ளே சொல்லலையே, இந்த இடத்துக்கு போனா நான் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன், இந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லி ஓட்டு கேட்கல. இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்க நிலைநாட்டம் சரியாக இருக்கும் அப்படின்றதான் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட். அதுக்கு தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க இன்னைக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா, அங்கேயும் போனா இங்கேயும் போனா அதெல்லாம் உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடாது, நீ தமிழ்நாட்டு முழுக்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களை கேள்வி கேட்கறது, அவங்கள குற்றவாளி ஆக்குறது. இன்னும் அவன் ஆல்ரெடியே கூனி குறுகி ரொம்ப கஷ்டத்துல இருப்பான், உடல் ரீதியா மன ரீதியா. அவனை இன்னும் டேமேஜ் பண்ண வேண்டியது கேள்வி கேட்டு. அதான் இப்ப இந்த விஷயத்த வந்து அரசு தரப்புல யாரும் அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி கேள்வி இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்தோம்னா இருந்திருக்காங்க. ஆமா, அரசை டிஃபெண்ட் பண்றோன்ற பேர்ல வெளியே இருந்து பேசக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸா இருக்கலாம், பத்திரிகையாளர்களா இருக்கலாம், இவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்க பெரிய பிற்போக்காளர்களா இருக்காங்க, பிற்போக்குவாதிகளா இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா. ஒரு சைடு பார்த்தோம்னா பயங்கரமா பெரியாரிசம், கம்யூனிசம் இதெல்லாம் பேசுவான், திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவான். இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் நீ அங்க போனா இப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் பேசுவான். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்ட் எடுக்கிறதும் தப்பு. ஒரு சைட்ல என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன செஞ்சாலும் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்டுக்கு போறது,
இன்னொரு சைடில் ஏன் அங்கே போனேன், அங்கே நீ போயிருக்கவே கூடாது, போனால் இப்படி தான் நடக்குன்ற மாதிரி போகிறது. ஸோ ஒரு பேலன்ஸ் வேணும். நான் பார்த்துருக்கேன், இந்த என்னோட கம்யூனிஸ்ட் நண்பர்கள்லாம் சில பேர் இருக்காங்க. நான் காலேஜ் படிக்கும்போது தொடக்க காலத்தில் உள்ள நண்பர்கள்லாம் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக கம்யூனிசம் பேசுவானுங்க. கம்யூனிச புரட்சி நடக்கலன்னா நான் தூங்கவே மாட்டேன்டான்ற மாதிரி இருப்பானுங்க. நம்ம என்ன பேசினாலும் நீ காம்ப்ரமைஸ் பண்ற, நாங்க புரட்சி மட்டும்தான், அப்படி இப்படின்லாம் பேசுவானுங்க. இன்னைக்கு பார்த்தோன்னா நிறைய ஆட்கள் இப்போ உட்காந்து திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீம், இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீம். ஓரளவுக்கு பேலன்ஸாக நடுவில் இருக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கலாம், ஒருத்தன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கானாலே இவன் இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். இவங்க பண்ணுற வேலைகள்லாம் பார்த்தோம்னா ஒரு சைடில் பயங்கர லிபரலிசம் பேசுறது, இன்னொரு சைடில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா டக்குன்னு இண்டிவிஜுவலை பாயிண்ட் பண்ணி அடிக்கிறது. சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு ஒரு இண்டிவிஜுவலை நோக்கி கை காட்டுறது. ஸோ அதனால இது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம். பேசிக்கான ஒரு புரிதல் கூட இல்லாமல் விக்டிமை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கானுங்க உட்காந்து. இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இதில் இவங்க கண்ணுக்கு படுறது இந்த ஒரு பிரச்சனை தான். விக்டிம் தான் இங்கே கண்ணுக்கு படுறாங்க. ஸோ நான் இந்த பிரச்சனை நடக்கும்போது நம்ம இதை தான் பேசுவோம். இந்த பிரச்சனை நடக்கும்போது நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் இதுதான். மேபி நம்ம இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பர்சனல் சேஃப்டி பற்றி பேசலாம். ரைட், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் நாளைக்கு தீருமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ நம்ம சேஃபாக இருக்கிறது நல்லதுன்னு நீங்கள் அதெல்லாம் பேசலாம். ஆனால் நீங்கள் முதல்ல முக்கியமான பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும். முக்கியமான பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாமல் அந்த பிரச்சனையை அப்படியே பாதுகாப்பாக பத்திரமா வச்சுக்கிட்டு அங்கே நான் எப்படி அடாப்ட் ஆகிக்கலாம், அந்த பிரச்சனைக்கு நான் எப்படி அடாப்ட் ஆகிக்கலான்ற இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது. அது ரொம்ப தவறு. முதல்ல நம்ம பிரச்சனையை தான் அடிக்கணும். அங்க ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கானுங்க, சிஸ்டம் அதை அலோவ் பண்ணுது, டேஞ்சர் ஜோன் இருக்குன்னா அதை டார்கெட் பண்ணும். அதுக்கப்புறம் ஓகே, இதுக்கு நம்ம எப்படி அடாப்ட் ஆகலான்றதையும் ஒரு சைடு விஷயமா பேசலாம். அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. நிறைய பெரியவங்க அதை பத்தி பேசுறது இருக்காங்க. ஆமா, 24 hours பேசிக்கிட்டே இருக்காங்களே, பயங்கரமான காவலர்கள்லாம் இருக்காங்களே, அதனால அவங்க அதை பார்த்துப்பாங்க. பட் நம்ம இஷ்யூவை நம்ம அட்ரஸ் பண்ணணும். அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, தமிழ்நாடு அரசியல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. டிவிகே உடைய பொதுக்குழு இன்னைக்கு கூடி நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. ஸோ அந்த செய்திகள் குறித்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அடுத்ததாக அரசியல் இஷ்யூ. பாமக வந்து இரண்டாக பிரிஞ்சிருக்கு. ராமதாஸ் பாமக, அன்புமணி பாமக அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. நேற்று ஒரு படி மேலே போயிட்டு அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அருள் அவர்கள் மீது அன்புமணி தரப்பு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற வீடியோலாம் ரிலீஸ் ஆயிருக்கு. காட்டு முன்னாடித்தனமாக ரெண்டு தரப்பும் அடிச்சுக்கிறாங்க, கல் எரிஞ்சிக்கிறாங்க. ஸோ ஒரு முடிவை நோக்கி இது நகரலையா? எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. ஒரு முடிவு நோக்கி நகர்ந்தா தானே கூட்டணி அப்படின்ற ஒரு இடத்துக்கு நோக்கி போக முடியும். அப்பொழுதுதான் அந்த கட்சி வெற்றி அப்படின்ற ஒரு இடத்துக்கு நோக்கி போக முடியும். ஆனா இந்த குழப்பமே இன்னும் தீராம இருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு முடிவை நோக்கி போகிற மாதிரி தெரில. ஒவ்வொரு நாளும் இந்த மோதல் வந்து இன்டென்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போய்கிட்டே இருக்குது. இந்த மோதல் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மலாம் சாதாரணமாக நினச்ச விஷயம் என்னன்னா, யூஸ்வலாக அந்த மாதிரி சண்டைகள் வரும். பிரதர்ஸ்க்குள்ள சண்டை வரும், அப்பா மகனுக்குள்ள சண்டை வரும். வந்துச்சுன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. அந்த ரெண்டு தரப்புமே தங்களை அழிச்சுக்கிற அளவுக்கு போக மாட்டாங்க. நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ரெண்டு பேரும் காலி ஆயிருவோம். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல காம்ப்ரமைஸ் ஆயிருவோன்ற இடத்துக்கு வருவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி பொலிட்டிஷியன்ஸ் ப்ராக்டிக்கலா இருப்பாங்க. ஆனா இங்க ரெண்டு தரப்பும் ரிவர்ஸ் போற மாதிரி தெரியல. குறிப்பா பெரியவர் பார்த்தோம்னா ரொம்ப அக்ரெசிவா இருக்காரு. நோ காம்ப்ரமைஸ் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அன்புமணியை ஒரு கை பாத்தணுன்ற ஒரு முடிவுல தான் இருக்காரு. அதனாலதான் அவரோட மகளெல்லாம் உள்ள கொண்டு வராரு. ஸோ பரவாயில்ல, எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னா ஃபியூச்சர் அன்புமணி தான். ஏன்னா பெரியவருக்கு வயசாயாச்சு. அப்ப எதிர்காலம்னா அன்புமணி தான் பார்த்தாங்க. அப்போ டக்குன்னு அவர் என்ன பண்றாரு, அடுத்தது மகளை மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வராரு. எனக்கு டைம் இருக்கு, எனக்கு அப்புறமும் அங்க நெக்ஸ்ட் பிளேயர் நான் வச்சிருக்கேன். ஸோ என்னோட இந்த ஆட்டம் முடியுதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஸோ எனக்கு அப்புறம் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களையும் உள்ள கொண்டு வராங்க. ஸோ அவரு இந்த மோதலை ரொம்ப சீரியஸா எடுக்கிறார். இங்க அவரு ரிவர்ஸ் போறதுக்கெல்லாம் அவரு ரெடியா இல்லை. ஃபுல் ஃபோர்ஸோட சண்டை போடணுன்ற பிளான்ல இருக்கார். இது பொலிட்டிக்கல் ஆங்கிள். இப்ப இது கிளியர் கட்டா ஒரு பர்சனல் ஃபைட். அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற ஃபைட். இது ஒரு சைட்ல இந்த பர்சனல் ஃபைட் போயிட்டு இருக்கு. இந்த ஃபைட்டோட ஒரு நீட்சியா கிரவுண்ட்ல நம்ம வீடியோ பாக்குறோம். ஒரு 100 பேர் பார்த்து அவங்களுக்குள்ள அடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய மடத்தனம் அது! இதான் குடும்ப சண்டை. அப்பாவும் பிள்ளையும் அடிச்சிட்டு இருக்காங்க. இதுல உனக்கு எந்த சேவுமே கிடையாது, உனக்கு எந்த ஸ்டேக்ஸுமே கிடையாது. ஆனா நீ ரோட்ல நின்று சண்டை போட்டு இருக்க. எவ்வளவு பெரிய கிறுக்குதானே பாருங்க. நம்ம ஊர் அரசியல் இருக்கிற கண்டிஷனை பாருங்க. இப்போ ஒரு சீரியஸான பிரச்சனை இருக்கு, சமூக பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு 100 பேர் வெளில வந்தீங்கன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு.
இந்த அப்பா புள்ள சண்டையில உனக்கு எந்த ரோலுமே கிடையாது. அவங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு கூட யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. இதுல எந்த ரோலுமே இல்லாத நீங்க அவங்க 2 பேருக்காக கிரவுண்ட்ல சண்டை போட்டு இருக்கீங்க. இவங்க 2 பேரும் மக்கள் பிரச்சனைக்காக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இப்படி இருக்காங்க. ஓகே, ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. அந்த சிக்கலை அணுகிறதுல 2 பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. அன்புமணி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, பெரியவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு மோதல்னா கூட எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இது ஏதோ பர்சனல் இஷ்யூ, அவங்க வெளியே கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன இஷ்யூன்னு. அடிச்சுக்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ள கோர் பிரச்சனை நமக்கு தெரியல. இதுக்காக உட்கார்ந்து ரோட்ல அடிச்சிட்டு இருக்காங்க, கல் எடுத்து எறிறாங்க, கொலவெறி தாக்குதல்ன்றாங்க. இதெல்லாம் எதுக்கு? உங்களோட பொட்டன்ஷியலை எதுக்கு யூஸ் பண்ணி ஒரு கட்சியா எதுக்கு இருக்கீங்க? கொஞ்சம் மக்கள் உங்களை நம்பி ஓட் போடுறாங்க, அவங்கள நீங்க ரெப்ரசன்ட் பண்றீங்க, அவங்களுக்காக நீங்க ஏதாவது பண்ணணும். அதை விட்டுக்கிட்டு அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டு இருக்காங்க, அந்த சண்டைக்காக நீங்க தெருவில் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன இருக்கு இதுல? இதுதான் நம்ம அரசியலோட கேரக்டரா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்க கட்சிகள் பாத்தீங்கன்னா 90% கட்சிகள் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் வெளியே வருவாங்க. இப்ப டிஎம்டிகே எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதாரண கட்சி அறிக்கை எல்லாம் விடுவாங்க. இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரெகுலரா அறிக்கையெல்லாம் விட்டே இருப்பாரு, பெரியவரும் அறிக்கையெல்லாம் விடுவாரு. ஏதாவது இஷ்யூ நடந்ததுன்னா அறிக்கை விடுவாங்க. பெரிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா கூட ஒரு ஸ்டாண்டை வெளிப்படுத்துவாங்க. டிஎம்டிகே எல்லாம் பெருசா எதுவுமே பண்ண மாட்டாங்க. எலெக்ஷன் டைம்ல தான் அவங்க தலையை காட்டுவாங்க. ஆமா, இது நிறைய கட்சி இருக்கு, நிறைய கட்சி அந்த மாதிரி இருக்கு, நிறைய கட்சி இருக்கு, சிங்கிள் அவுட் பண்ண நிறைய கட்சி இருக்கு. ஸோ கரெக்டா எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் எனக்கு வேலையே இருக்கு. ஸோ இப்படி இருக்காங்க. இந்த தலைவர்களுக்காக கட்சிக்காரங்க பார்த்தோம்னா கிரவுண்ட்ல இருந்து சண்டை போட்டுருக்காங்க. எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப வேடிக்கையா இருக்கும். பர்சனல் சண்டை, நம்ம உட்காந்து டிவியில் உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், நமக்கு எந்த ரோலுமே இதுல கிடையாது. கட்சிக்காரன் ஒரு 1,00,000 பேர் இருக்கான், அந்த கட்சி 1,00,000 பேரோ கூட இருப்பாங்க. அவ்வளோ பேருக்கும் எந்த ரோலுமே கிடையாது. ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சியோட தலைமையில சண்டை நடக்குதுன்னா தொண்டர்களோட ஏதோ கனெக்ஷன் இருக்கும்ல அந்த சண்டைக்கு. தொண்டர்கள் இதை விரும்புறாங்க, இந்த குரூப் அதை விரும்புது. தொண்டர்களுக்கும் அந்த தலைமையில் நடக்கிற சண்டைக்கும் எந்த தொடர்புமே இல்லை. அப்ப தொண்டர்கள் எதுக்கு? ஏதோ பர்சனல் வீட்டு சண்டை மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு எக்ஸ்டென்ஷன், களத்துல போய் நீங்க சண்டையும் போட்டிருக்கீங்க, பிசிக்கல் ஃபைட்ல ஈடுபடுறீங்க, ஃபிஸ்ட் ஃபைட்ல ஈடுபடுறீங்க. எதுக்காக இதெல்லாம்? உங்க யாருக்கும் அது என்ன சண்டைன்னு கூட தெரியாது. நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நமக்கும் எந்த ரோலும் கிடையாது இதுல. அன்பார்ச்சுனேட்லி பொலிட்டிக்ஸ் இப்படி இருக்கு. தலைமை நாங்க என்னன்னாலும் பண்ணுவோம், உங்களுக்கு எல்லாம் இதுல வேலையே கிடையாது, கிளம்பிடான்றாங்க. இப்போ இப்படியே பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு வேலைன்னு மக்கள் அனுப்பிச்சு விட்டுற மாட்டாங்களா? கண்டிப்பா அதான் பண்ணுவாங்க, போக அப்படிதான் பண்ணுவாங்க. ஏற்கனவே அரசியல் களம் ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்கு. பெரிய ஒரு டிராஸ்டிக்கான ஒரு பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோக்கி தமிழ் சொசைட்டி போயிட்டு இருக்கு. அப்பப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். புது டெக்னாலஜி எல்லாம் வரும்போது அரசியல் மாற்றத்தையும் அது ஏற்படுத்தும். இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் அது ஏற்படுத்துச்சு. 19th செஞ்சுரியோட எண்ட்ல பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் பீக்கை டச் பண்ணுது. அது பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை உலகம் ஃபுல்லா ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி இப்ப ஏஐ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய முறையே மாறிட்டு இருக்கு வேகமா. ஸோ அதனால சொசைட்டி ரீஸ்ட்ரக்சர் ஆகிட்டு இருக்கு, ரீஅட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கு. சொசைட்டி புதுமையான நிறைய விஷயங்களை நோக்கி போக ஆரம்பிக்குது. பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவன் இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள ஃபைட்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுல நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு சாதி ரீதியான ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்கான ஃபியூச்சர் என்ன, நம்மளால அதை ஹோல்ட் பண்ண முடியுமா, இதெல்லாம் பார்க்காம நீங்க உங்க பர்சனல் ஃபைட்டை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் எப்ப? எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஏற்கனவே நீங்க சிக்கல்ல இருக்கீங்க, சேர்ந்து இருந்தாலே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதுல தனித்தனியா இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நமக்கு என்னன்னா அவங்க பர்சனல் ஃபைட்டை பத்தி நமக்கு கவலை இல்லை, ஏன்னா அவங்க எல்லாம் நல்லா வெல் ஆஃப் பீப்புள் தான். நம்ம அவங்கள பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு கவலை இல்லைன்னா அந்த மக்கள் பத்தி தான். நிறைய பேர் உங்களை தலைவராக நம்புறாங்க. எப்படியும் தமிழ்நாட்டில் ஒரு 3-4% உங்களுக்கு ஓட் போடுவாங்கல்ல. ஸோ அவங்க உங்களை சீரியஸா நம்புறாங்க. நீங்க அவங்கள பத்தி யோசிக்காம அவங்களுக்காக நீங்க சண்டை போடாம உங்களோட பர்சனல் பிரச்சனைகளுக்காக நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காக கட்சிக்காரனுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் அதை விட ரொம்ப அவலமான ஒரு விஷயம். ஸோ இப்ப பாருங்க, புது புது ஃபோர்ஸஸ் எல்லாம் களத்துல உருவாயிட்டு இருக்காங்க. விஜய் டக்குன்னு கிரவுண்ட்ல இருந்து அவரு ஒரு பெரிய ஒரு அவரு ஓட்ஸா இன்னும் கன்வெர்ட் ஆகல, பட் பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் தான். 5-10% ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்மளே பேசிட்டு இருக்கோம். அது சாதாரண நம்பர் கிடையாது. சீமான் இன்னைக்கு உள்ள இருக்காரு 8% ஓட்டு. பிஜேபி ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க 10%க்கு மேல. இப்படி ஏகப்பட்ட புதிய புதிய அரசியல் சக்திகள்லாம் உருவாயிட்டு இருக்காங்க. அதிமுக திமுகவே அவங்களோட ஓட் ஷேரை தக்க வச்சுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க நீங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
இருக்கிறதையும் விட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, எதை பத்தியும் கவலை இல்லாம பாத்துக்கலாம், ஒத்த பாத்துக்கலாம்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ விஜய், நாம் தமிழர் இவங்கெல்லாம் வளர்றாங்க, பிஜேபி வளர்றாங்க அப்படின்னாலே இருக்கிற ஓட்டுல தான் உடைக்கிறாங்கல்ல. ஆமா, கேரளால ஒன்னும் வாங்கிட்டு வந்து இங்க அவங்க ஏத்தல. 100% தானே, 120 கிடையாது, 100%ல தான் நீங்க பிரிக்கணும். 100ல தான் அவங்க பிரிக்கிறாங்க. சோ அங்க இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல டிக்ரீஸ் ஆகுது இல்ல, நிறைய இடத்துல டிக்ரீஸ் ஆகுது. அது பிஎம்கே ஒன்னா கூட இருக்கலாம்ல. பிஎம்கேவுக்கும் பாதிப்பு இருக்கும். இப்ப விஜய் எல்லாம் வராருன்னா பிஎம்கேவுக்கு நிறைய பாதிப்பு இருக்கும். பிஜேபி ஸ்ட்ராங் ஆகுதுன்னா பிஎம்கேவுக்கு பாதிப்பு இருக்கும். காஸ்ட் கன்சாலிடேஷன் ரிலிஜியஸ் கன்சாலிடேஷனுக்கு ஈஸியா கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனாலதான் பிஜேபி எப்பவுமே காஸ்ட் கன்சாலிடேஷன் அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க, சாதி ரீதியான கட்சிகளை. ஏன்னா காஸ்ட் கன்சாலிடேஷன்ல இருந்து நீங்க ரிலிஜியஸ் போலரைசேஷனுக்கு ஈஸியா கொண்டு போயிடலாம். ரிலிஜியஸ் போலரைசேஷன் அதை உள்வாங்கிக்கும் ஈஸியா. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப பிஜேபி வளருதுன்னா பிஎம்கேவுக்கு அங்க சிக்கல் இருக்கு. அதே மாதிரி விஜய் மாதிரியான ஆட்கள் வராருன்னா அதுலயும் சிக்கல் இருக்கு. இப்ப விஜய் மாதிரி ஆட்கள் வர்றது விசிகே கூட கொஞ்சம் சிக்கல்னு சொல்லலாம். விசிகேவுக்கு சிக்கல் வரும், பிஎம்கேவுக்கு சிக்கல் வரும். விஜய் பின்னாடி யாரு போவா? பெரிய எஜுகேட்டட் ஹை எலிட் யங்ஸ்டர்ஸ்லாம் போக மாட்டாங்க, சாதாரண சாமானிய யங்ஸ்டர்ஸ் தான் பின்னாடி போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகளுக்கெல்லாம் சிக்கல் இருக்கும். அப்போ உங்களோட ஓட் ஷேரை நீங்க ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி வைக்கணும். அதான் நான் சொன்ன மாதிரி பெரிய ஒரு பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதுங்க. பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. திமுகனால முன்னாடி மாதிரி ஹோல்ட் பண்ண முடியல, ஸ்பேஸை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால புது ஆட்கள் வெளில வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்பேஸை நம்மளால ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற சூழல் வரும்போது தான் விஜய்க்கான தேவையெல்லாம் வருது. விஜய்லாம் அரசியல்வாதியே கிடையாது. ஸோ விஜய்லாம் இங்க செயற்கையா உள்ள வராருனாலே இங்க இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளால எல்லா ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ண முடியல, புது ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. ஸோ புது ஸ்பேஸ் கிரியேட் ஆகும்போது அந்த புது ஸ்பேஸுக்குள்ள ஒரு ஆல்டர்னேட் பார்ட்டியா ஒண்ணு கன்சாலிடேட் ஆயிடக்கூடாது, அதை உடைக்கணும். அதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா அது டெம்பரரி தான். அந்த ஸ்பேஸ் பெருசாக பெருசாக உங்களால எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதுல எவ்வளவு அந்த ஒருத்தன் ஸ்ட்ராங்கா எமர்ஜ் ஆவான்ல. ஸோ அதனால இப்போதைக்கு அவங்க டெம்பரரியா என்ன பண்றாங்கன்னா ஓட்ஸை உடைக்கிற வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் டெம்பரரியான ஒரு விஷயம், அது பெர்மனண்டா அதை பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ இது சீரியஸான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. எப்பவுமே பிஸ்னஸ்லயும் ப்ரொடக்ஷன்லயும் மாற்றங்கள் நடந்ததுன்னா அது அரசியல்லையும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும். திடீர்னு உங்களை தூக்கி வெளில அடிச்சிடும். இது நிறைய அரசியல்வாதிகளுக்கும் மன்னர்களுக்கும் புரியாது. கிரவுண்ட்ல நிறைய சேஞ்ச் நடந்துட்டு இருக்கும், முடிஞ்சளவு கண்ட்ரோலும் பண்ணுவானுங்க, அந்த சேஞ்சை வர விட மாட்டானுங்க. டெக்னாலஜிலாம் உள்ள விட மாட்டானுங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க, இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் டெக்னாலஜிலாம் அந்த எடுத்து நம்மள தான் மிதிப்பாங்கன்னு தெரியும். ஆனால் அதெல்லாம் மீறி உங்களை ஸ்வீப் பண்ணிடும். ரஷ்யாலாம் அப்படிதான், அவங்க ரயில்வே நெட்வொர்க்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணல ஜார் மன்னர் காலத்தில். அது காரணம் என்னன்னா, ரயில்வே நெட்வொர்க்லாம் நம்ம டெவலப் பண்ணியாச்சுன்னா இவன் அங்கேருந்து அங்கே போவான், அடுத்தது மாஸ்கோவுக்கு போயிட்டு மாஸ்கோவில் இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்லாம் இங்கே இல்லையேம்பான், அப்புறம் புது சயின்டிஸ்ட்டை போய் மீட் பண்ணுவான், ஆக்டிவிஸ்ட்டை மீட் பண்ணுவான். ஸோ அதனால ரஷ்யால ஜார் மன்னர் என்ன யோசிச்சாருன்னா, எல்லாரும் சின்ன சின்ன பாக்கெட்ஸ்ல இருக்கணும், இவனுக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது. நீ உன் கிராமத்துல நீ உட்கார்ந்துரு, உன் வேலையை மட்டும் நீ பார்த்துட்டு, எல்லாம் இன்டர் கனெக்டடா இருக்கதே அவன் விரும்பல. கடைசியில் அது ஜார் மன்னர் தள்ளி வந்து விடிஞ்சிருச்சு. போர் வரும்போது என்ன ஆகுது, படைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குயிக்கா மொபிலைஸ் பண்ண முடியல. ஆர்மி மொபிலைஸ் பண்ணணும்னா நல்லா நெட்வொர்க் இருக்கணும்ல, மக்கள் நாட்டில் இருக்க மக்களை ஃபுல்லா நீங்க கொண்டு வரணும்ல, அதுக்கான ஸ்ட்ரக்சர் இல்லை. ஜெர்மனிக்காரன் பட்டுன்னு ஆர்மியை இங்கிருந்து அங்க ஷிஃப்ட் பண்றான், அங்கிருந்து இங்க கொண்டு போறான், கடைன்னு எல்லாத்தையும் கொண்டு வரான். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் அப்புறம் அவனுக்கு இருக்கு. ஸோ அதுவே கடைசியில ரஷ்யாவுக்கு பெரிய பின்னடைவா போச்சு. அதனாலதான் சொல்றது, ஸோ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. அதை ஓரளவுக்கு ஸ்டாப்பும் பண்றாங்க, அந்த வளர்ச்சி நடக்க விடாம. பட் அது உங்களை தூக்கி போட்டுருவது ஒரு பாயிண்ட்ல. ஓகே, ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இவங்களாலே மேனேஜ் பண்ண முடியுமா, சர்வே பண்ண முடியுமான்ற கேள்விகள் இருக்கு. நிறைய கட்சிகள் பார்ட்டிகளாக அவங்க சர்வே பண்ண முடியுமான்ற கேள்விகள் இருக்கு. ஆனா பார்ட்டியே இல்லாத ஓபிஎஸ் போன்றவங்களாம் நாங்க அரசியல் மாற்றத்தை கொடுத்துருவோம்னு சொல்றாங்களே, எப்படி இது பார்க்க? அப்படி சொல்லியிருக்காரு, அரசியல் மாற்றத்தை கொடுப்போன்றாரா? அதுதானே அவங்களுக்கு எடப்பாடி தோக்கடிப்புனா என்ன அர்த்தம்? அது திரும்ப திமுக வரணும்னு தானே அர்த்தம். அது அப்ப அதிமுக லீடர்ஷிப் மாற்றத்தை கொடுப்போம்னு நினைக்கிறேன். சம்திங் ஏதோ ஒண்ணு நாம பெரிய மாற்றத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு தானே அவங்க எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு. அவங்களோட ஸ்டாண்ட் என்ன, நாங்க தான் உண்மையான அதிமுகன்றாங்க. ஆமா, ஸோ அதெல்லாம் பண்ண முடியுமா? அவருக்கான ஸ்பேஸ்லாம் முடிஞ்சது, அவ்வளவுதான். இப்ப ஓபிஎஸ் அவர்களுக்கு முன்னாடி இருந்த ஸ்பேஸ் இப்ப இல்லை. பிளஸ் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் லீடராகவும் ஃபங்க்ஷன் ஆகல. என்னைக்குமே அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் லீடரா ஃபங்க்ஷன் ஆகல. இன்னொருத்தரை சார்ந்துதான் அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்திருக்காரு.
ஜெயலலிதா அவர்களை சார்ந்து ஜெயலலிதா அவர்களுக்கு செகண்ட் ஃபிரில்லா இருந்திருக்கார். செகண்ட் ஃபிரில் ஒரு மாதிரி ரைட் ஹேண்ட் மாதிரி அவரு இருந்தார். இபிஎஸ் உடைய அதே தான். இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த காம்போ எடுத்துக்கிட்டோம்னா டாமினன்ட் பிளேயர் யாரு? இபிஎஸ் தான். பவர் இபிஎஸ் கையில தான் இருந்தது. ஓபிஎஸ் வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி தான் இருந்தார். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து அவர் ஒரு லீடிங் ஃபோர்ஸா இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல அவர் வெளியேற்றப்படும் போது வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதை லீட் பண்ண முடியல அவர்னால. ஒரு ஸ்ட்ராங்கா ஃப்ரண்ட்ல நின்று தைரியமா சண்டை போட முடியல. இப்போ டிடிவி பண்றாருல, ஓகே, அந்த மாதிரியான இடத்துக்கு அவர் போகவே இல்லையே ஓபிஎஸ். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல மேல் இடத்துல எப்படியோ பேசி எடுத்து டிப்ளமேட்டிக்கா சில காய்களை நகர்த்தி விஷயத்தை நடத்திடலான்னு பாக்குறாரே தவிர அக்ரெசிவா அவரோட ஸ்ட்ரென்த் அவர் ப்ரூவ் பண்றதுக்கான விஷயங்கள் பண்ணவே இல்லை. இன்னைக்கு வரையும் பாருங்க, அவரோட ஸ்ட்ரென்த் அவர் ப்ரூவ் பண்ணவே இல்லை. ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு 60-70 தொகுதிகள் நின்று எங்களோட ஓட் ஷேர் இதுதான், தனியா அஃப்கோர்ஸ் நிக்கிறாங்க, அது வேற விஷயம். பட் நான் சொல்றது ஒரு பார்ட்டி அவரோட ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணாதானே நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா மற்ற கட்சியோட நெகோசியேட் பண்ண முடியும். அதுக்கான வேலைகளை அவர் பார்க்கவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களோட தேவை எனக்கு இல்லைன்னு தூக்கி போடுறாங்கலாம். பாஜக அவர் அகாமடேட் பண்ணல. இன்ஃபேக்ட் அது பாஜகவுக்குமே கூட ஒரு பெரிய பின்னடைவு தான். ஏன்னா பாஜக மேல கூடிய நம்பிக்கை யாருக்கும் போயிடும்ல. இப்ப பாஜகவை நம்பி இறங்கினவங்க கதை என்னன்ற மாதிரி தானே எல்லாம் பார்ப்பாங்க. டிடிவியே இன்னைக்கு பாஜகனால் அகாமடேட் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு பாஜகவுக்கு அதிமுக தேவைப்படுது. ஸோ அதிமுகவுக்காக இவங்க எல்லாத்தையும் ஓரம் கட்டியாச்சு. பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிதானே யோசிக்கும். அப்படிதான் யோசிக்கும். ஆனா ஃபியூச்சர்ல பாஜக மேலேயும் சந்தேகப்படுவாங்கல்ல மற்றவங்க. இவங்க கூட சேரணும்னா கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும்னு யோசிப்பாங்கல்ல. ஆக்சுவலா ஸ்டெடியா க்ரோ ஆகணும்னா தனியா போயிருக்கலாம் பாஜக. அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் தான். ஏன்னா அவங்க 20% ஓட்ஸ் வின் பண்ணிட்டாங்க 24ல. அந்த அலைன்ஸ் அது சாதாரண நம்பர் கிடையாது. ஆனா அஃப்கோர்ஸ் இந்த எலெக்ஷன் நீங்க தனியா நின்னீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்காது. அதனால சீட்ஸ் கிடைக்காது. அப்புறம் 29க்கான ஒரு பேஸை நீங்க போட முடியாது. ஸோ பாஜக தலைமையை பொறுத்தளவுல அவங்களுக்கு வேற ஒரு பார்வை, ஆமா பார்வை இருக்கு, தேவையும் இருக்கு. 24ல நமக்கு நினைச்ச அளவுக்கு நிறைய சீட்ஸ் ஜெயிக்க முடியல. ஸோ அப்போ 29ல நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம்னா தமிழ்நாட்டில இருந்து நமக்கு சீட்ஸ் கண்டிப்பா தேவை. அதுக்கு அதிமுக மாதிரியான ஒரு பெரிய பார்ட்னர் நமக்கு வேணும்னு பாக்குறாங்க. அதுக்கு நம்ம 26ல ஒரு ஃபவுண்டேஷனை போடணும், நல்லா ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணணும். தனியா நின்னோம்னா 20% ஓட்ஸ் வாங்குவோம், மேக்சிமம் 20% ஓட்ஸ் வாங்கலாம். ஆனா சீட்ஸா கன்வெர்ட் ஆகாது. 20 கூட கஷ்டம்தான். அது லோக்சபா வேற, அப்ப மோடியோட பேக்கிங்லாம் இருந்தது, பிஎம் கேண்டிடேட் உங்களுக்கு இருந்தாங்க. இங்க அசம்பிளில உங்களுக்கு 20 வாங்க முடியுமான்னு கஷ்டம் தான். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ லாங் ரன்ல நம்ம பார்ட்டியை வளர்க்கறத விட ஷார்ட் ரன்ல நம்ம அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறது முக்கியம்னு அவங்க பாக்குறாங்க. அப்படிதான் பார்ப்பாங்க, எல்லா அரசியல்வாதியும் அப்படிதான் பார்ப்பாங்க. ஸோ அதனால இந்த கேம்ல இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஸ்பேஸ் இல்லை, அன்பார்ச்சுனேட்லி. ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் இவங்க யாருக்கும் ஸ்பேஸ் இல்லை. செங்கோட்டையன் அவர்களுக்கு ஸ்பேஸ் இல்லாதனால அவர் வெளியேற்றப்படுறார். இப்போ ஒண்ணு வெளியே போயிட்டு ஏதாவது பண்ணுவாங்கல்ல, அந்த ஸ்பேஸ் இருக்கா? வெளியே போயிட்டு மீடியால பேசலாம். இன்னைக்கு மீடியால ஸ்பேஸ் எல்லாருக்கும் இருக்கு. இந்த மாதிரி அட்லீஸ்ட் மீடியால ஸ்பேஸ் இருக்கு. செங்கோட்டையனுக்கும் ஓபிஎஸ்க்கு டிடிவிக்குலாம் மீடியால நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஏன்னா மீடியாவை பொறுத்தளவுல அவங்களுக்கு இஷ்யூஸை டச் பண்ண முடியாது. இஷ்யூஸை டச் பண்ணா வேற சிக்கல்கள் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அதனால பிரச்சனைகளை பேச முடியாது. அப்ப என்ன பேசலாம்? விஜய் பத்தி பேசலாம், அதிமுகவுக்குள்ள கூடிய உட்கட்சி பிரச்சனைகளை பத்தி பேசலாம். ஸோ அதனால விஜயை பத்தியும் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் லைவ்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் இதே மாதிரி செங்கோட்டையன் அதை சொன்னார், ஓபிஎஸ் இதை சொன்னார், செங்கோட்டையன் அவர்கள் அப்படி காய் நகர்த்துவார், ஓபிஎஸ் இப்படி காய் நகர்த்துவார், டிடிவி அவர்கள் இதை சொல்வதை எப்படி பார்க்கிறீர்கள், இப்படி அப்படின்னு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வகையில மீடியால பெரிய ஸ்பேஸ் இருக்கு. மீடியால இஷ்யூஸ் பேசக்கூடிய மீடியால ஸ்பேஸ் இருக்காது. இது தூங்கிட்டு இருக்கிற மீடியா, இஷ்யூஸ்லாம் பேசாத மீடியா, நம்ம ஊர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. இந்த மீடியால இவங்களுக்கான ஸ்பேஸ் சூப்பரா இருக்கு. இவங்களுக்கு மட்டும் தான் ஸ்பேஸ். ஆமா, இவங்களுக்கு மட்டும்தான். இவங்க இல்லைனாலும் அதிமுக உட்கட்சி முதல்ல பத்தி தான் பேசுவாங்க. அங்க வந்தாங்க, ஓபிஎஸ் அவரோட வண்டியில அவரை ஏத்தல, அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்கீங்க, அதையும் டிஸ்கஸ் பண்றாங்க. அதனால இவங்களுக்கு மீடியால நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஆனா அரசியல் காலத்துல ஸ்பேஸ் ரொம்ப கம்மி ஆகிட்டே இருக்கு. டிடிவிக்கு ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அவர் ஒரு பார்ட்டி வச்சிருக்காரு, ஆர்கனைஸ்டா இருக்காரு. பட் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில லீடர்ஸ் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸா இருப்பாங்க, ஆர்கனைசர்ஸா இருப்பாங்க. செங்கோட்டையன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நான் பர்சனலா அவங்க ஒரு ஆர்கனைசர்ஸாவோ ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடராவோ பார்க்கல. அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னா பவர்ஃபுல்லான லீடர்ஸுக்கு கூட நெருக்கமா இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. சிலவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும்.
பின்னாடி இருந்து ஆமா, பவர்ஃபுல்லான ஆட்கள் சில பேர் கூட வச்சுக்க விரும்புவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் இவங்க. இப்ப ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆட்கள் ஓகே இவங்க நம்ம கூட தான் நல்லதுன்னு யோசிப்பாங்க. ஆனா இவங்க இண்டிவிஜுவல்ஸா பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் கிடையாது. நல்ல அட்வைசர்ஸா மேபி இருக்கலாம், பெரிய ஆட்களுக்கு நல்ல அட்வைசர்ஸ் அவங்க இருக்கலாம், அவங்களோட சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கலாம், தனித்து ஒர்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைனாலும் அவங்களோட சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கலாம். இப்ப டிடிவி தான் சொன்னார் நினைக்கிறேன். இப்ப ஜெயலலிதா அவர்கள் கேம்பெயின்லாம் நடத்தும் போது அந்த கேம்பெயின் விஷயங்கள் எல்லாம் செங்கோட்டை நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாருனாங்க. ஆனா தனியா அவருக்கு அதை ஆர்கனைஸ் பண்ணி பண்ணணும்னா அது கஷ்டம். ஜெயலலிதா மாதிரியான ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஆள் நடுவில் இருக்கணும். ஸோ அதனால அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கிறதா நான் பார்க்கல. டிடிவி அவர்கள் வேற, அவர் இன்னைக்கு கொஞ்சம் காமா போறாருன்னா அது வேற விஷயம். பட் இவங்க 2 பேருமே யாரையாவது சார்ந்து இருந்தவங்க தான், இவங்க செகண்ட் ஃபில்லா இருந்தவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது இண்டிபெண்டா தனியா பெரிய இம்பாக்ட் அவங்களால ஏற்படுத்த முடியுமான்னு தெரியல. நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.